Good evening, children. Good evening, parents. Good evening, Miss. Right. வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சாக்க நீங்க வீடியோ ஆன் பண்ணி கொள்ளலாம். ரைட். பிள்ளைகள் உங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி நீங்க வீடியோ யாராவது ஆன் பண்ணி இருந்தீங்கன்னா நல்லா. பிள்ளைகள் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. பிள்ளைகள் நீங்க இருங்க ஸ்கிரீன்ல. ஸ்பீக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. மிஸ் கதைக்கிறது கேக்குதா? Yes, Miss. எஸ், நாங்க குயிக்கா முடிக்கணும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா நல்லது. பிள்ளைகள் எல்லாரும் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். குட் ஈவினிங் பேரண்ட்ஸ். இன்றைக்கு நான் விசேஷமா இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சதுக்கு காரணம் நெக்ஸ்ட் இயர் பற்றி தானே சில விஷயங்களை உங்களோட ஆலோசிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னும் மெட்டாக்களும் வந்த முடியல, பட் மற்ற பிள்ளைகளுக்கு கிளாஸஸ் இருக்கிறதுனால நாங்கள் வெளியாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் 2026 அதுக்குரிய பிள்ளைகளை நான் சேர்த்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே போன மாசம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் இயர் எங்களோட கண்டினியூ பண்ண விரும்புகிற பிள்ளைகள் மற்றது என்னென்ன பாடம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க மிஸ் மற்ற பாடங்களே மட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் 10 பாடத்துக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸை தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா பிள்ளைகள் ஷுவர் இல்லாம இருக்கிறேன். ஸோ பிள்ளைகளுடைய கணக்கை வச்சு கொண்டுதான் நான் டீச்சர்ஸோட அவங்களுடைய பேமெண்ட்டை நான் கதைச்சு கொள்ளலாம். ஸோ அதனால எனக்கு நீங்க நெக்ஸ்ட் இயர் பிள்ளைகள் என்னென்ன பாடம் கண்டினியூ பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையான்றது எனக்கு ஒரு அறிய தர சொன்னேன். அதுல 2-3 பேர் எனக்கு சொன்னீங்க, மற்ற யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனாலதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று போட வேண்டி இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் நீங்க தான் சொல்ல வேணும் பிள்ளைகள் எங்களோட கண்டினியூ பண்ணிவிடமா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா மிக முக்கியமான விஷயம், நாங்க உங்களுக்கே தெரியும் வேற இடங்கள்ல ஆன்லைன் கிளாஸஸ்கள் என்ன சொல்றது, நிறைய பிள்ளைகள் 100 பேர் 30 பேர் 40 பேர் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்குரிய பேமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுப்பாங்க. ஸோ இது நீங்க என்னோட இருந்த ஆக்கள் என்றபடினால பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் மந்த்ல நான் எப்படியும் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் கொஞ்சம் ரீச் ஆகுறதுக்குரிய வழியை நான் பார்க்க இருக்கிறேன். ஸோ அப்படி யாராவது இருந்தா, அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா மிஸ்ஸுக்கும் சொல்லுங்க. எங்கிட்ட அந்த நீங்க பயன்பெற்றா நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம். எனக்கு வேற ரீச் பண்ணக்கூடிய நம்பிக்கை அவங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கிறது உங்களோட பிள்ளைகள் தான். ஸோ இப்போ நீங்க சொல்லணும்னா எங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு என்னது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணு சொல்லிக்கலதான் அவங்க மற்றவங்க தங்களோட பிள்ளைகளை நம்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னா மோஸ்ட்லி எல்லாரும் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே எல்லாமே ஆன்லைன்ல தான் போய் கொண்டிருக்குது. ஸோ நிறைய பிள்ளைகள் டிசப்பாயிண்டட் ஆகுறதுனால எங்களுடையதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு இல்லை. அதுக்கு மிக ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய சர்டிபிகேஷன். அதாவது நீங்க எப்படி மற்றவங்களுக்கு சொல்லுறீங்களோ, அப்ப உங்களோட பிள்ளைய பயன்படுறாங்க, நல்லா நல்லா இருக்கு படிப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலதான் மற்றவங்களுடைய பிள்ளைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களால முடிஞ்ச ஹெல்ப்களை பண்ணீங்கன்னா நாங்க பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எனக்கு அதுக்கு முதல் இந்த மாசம் நீங்க எனக்கு 1ஆம் 2ஆம் திகதிக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாதான் யாராவது நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க, நீங்க என்னென்ன பாடம் விரும்புறீங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணினா தான் நான் டீச்சர்ஸோட பேச முடியும். இப்போ ஒரு பாடத்துக்கு என்னுடைய பாடத்துக்கு ஓகே, இங்கிலீஷ் அண்ட் ஐசிடி பாடத்துக்கு எனக்கு பரவாயில்லை, எனக்கு நான் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு எனக்கு ஓகே. பிள்ளைகள் ஒரு 8 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் சில இடத்துல 10 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு பேமெண்ட் பிரச்சனை இல்லை. நான் எஃபர்ட் பண்றதுக்கு எனக்கு ஏர்னிங் கிடைக்குதுன்றதுல எனக்கு சந்தோஷம். ஆனா மற்ற பாடங்களுக்கு நான் இப்ப டீச்சர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா அவங்களும் ஒரு எஃபர்ட்டோட போடுவாங்க. ஒரு ஒரு பாடம் இப்போ உதாரணமா மேத் பாடம் நான் எடுத்து கொடுத்தேன்.
அதுல இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைகள் 4 பேர், 5 பேர், 3 பேர் அப்படி இருக்கிறதுனால சாருக்கும் ஒரு என்ன சொல்றது படிப்பிக்க முடியாத ஒரு சூழல். அவருக்கு அவர் எஃபோர்ட் பண்றதுக்கு ஏற்ற ஒரு ஏர்னிங் ஒன்று கிடைக்காதனால அவங்களுக்கு 500ன்றது பிரச்சனை இல்லை. பட் ஒரு 10 பிள்ளைகள் இருந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு என்னது சாட்டிஸ்பிகேஷனா இருக்கும். ஒரு கிளாஸ்ல மேத்ஸ் பாடத்துக்கு ஒரு 10 பிள்ளைகள், தமிழ் பாடத்துக்கு ஒரு 10 பிள்ளைகள், அந்த கிளாஸ்ல ஒரு 10 பிள்ளைகள் இருந்தா தான் கொஞ்சம் கண்டினியூ பண்றதுக்கு அவங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ அதனால எனக்கு ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க பேரண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னு சொன்னா இது எனக்கு நான் இதுல மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய பாடங்களை பார்த்து கொண்டு போகலாம். ஸோ நீங்க உங்கள நிறைய பேர் என்ன கேட்டுருந்தீங்க, மிஸ் அடுத்த பாடங்கள் போட மாட்டீங்களா, டீச்சர்ஸ் இல்லையா, இல்லாட்டி நாங்க எடுத்து தரவா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு இப்ப டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு கால்ஸ் எல்லாம் எடுத்து கண்டக்டர்கள் எடுத்து தந்தாங்க. பட் என்னோட நிக்கக்கூடிய மாதிரியான ஆட்களை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஆட்களோட நான் பயணிக்கல. என்ன போலதான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் என்ன போலதான் ஒரு எஃபர்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பயன் கொடுக்க வேணும், ஒரு பிரதிபலன் நாங்க கொடுக்க வேணும்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுடைய அட்டெண்டன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் தேவையா இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் தயவா இன்றைக்கு 31ஆம் தேதி சாட்டர்டே சண்டேக்குள்ள எனக்கு நீங்க சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் தாங்க. உங்களோட பிள்ளைகள் என்னென்ன பாடம், முதலாவது உங்க பிள்ளைகளுடைய பெயர், பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. நீங்க மிஸ்ஸுக்கு என்ன அனுப்ப வேணும்னு சொன்னா உங்களுடைய பெயர், அடுத்தது உங்களுடைய கிரேட், என்ன கிரேட் படிக்கிறீங்க, அடுத்து உங்களுக்குரிய சப்ஜெக்டுகள், என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க எடுக்க போறீங்க. ஒரு பாடத்துக்கு நான் 500 ரூபாய் படிதான் எடுக்கிறேன். ஸோ நீங்க விரும்புற பாடம் நீங்க எடுக்கலாம். மேபி நீங்க 10 பாடமும் எடுக்க போறீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஹாஃப் பேமெண்ட் படி நான் போடலாம். அப்படி எங்களுக்கு ஒரு 10 பிள்ளைகள் ஒரு 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 கிளாஸ்ல ஒரு பாடத்துக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிறோம்னு சொன்னா நான் சில பிள்ளைகள் 10 பாடம் எடுக்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு 500 ரூபாய் படி 10 பாடத்துக்கும் 5000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஸோ நான் அந்த மாதிரி நான் பார்த்து அப்படி யாராவது இருந்தா அவங்களுக்குரிய சலுகைகளும் நான் கொடுக்க வேண்டி இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸ் ஒருக்கா எனக்கு இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள அனுப்பிடுங்க. ஸோ அதை வச்சுதான் நான் அடுத்த பாடங்களை என்னோட இணைக்கிறதா இல்ல என்னுடைய பாடங்களை மட்டும் நான் கண்டினியூ பண்றதா. நான் தமிழ் செய்கிறேன். நான் பர்சனலா என்னுடைய கிளாஸஸ் நான் செய்யறது இங்கிலீஷ், ஐசிடி, தமிழ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. நான் என்னுடைய பர்சனல் இது போய்கொண்டிருக்கு. ஸோ அப்படி நீங்க விரும்பினா என்னோட நீங்க தமிழுக்கு ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை டீச்சர்ஸை போட்டு நான் செய்யறதா இருந்தா ஒரு பாடத்துக்கு ஒரு 10 பிள்ளைகள் கிடைக்க வேணும். ஸோ அதுக்கு நான் அடுத்த மாசம் சில என்ன சொல்றது சில மீடியாஸ் மூலம் நான் போஸ்டர்ஸுகளை அனுப்ப பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு கிடைச்சா நாங்கள் டீச்சர்ஸோட ஜாயின் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் என்னுடைய பாடத்தை மட்டும்தான் கொண்டு போக இருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் இந்த டைம் ஜாயின் பண்ணல தெரியல, பார்ப்போம். ஜாயின் பண்ணி இருக்கிற நீங்கன்றாலும் எனக்கு உங்களோட பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸ் தொடர்பான தகவலை விரைவாக செலுத்திக் கொள்ளுங்க. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நான் பேமெண்ட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பாடத்துக்கு நீங்கள் அதே பேமெண்ட் தான். 10 சப்ஜெக்ட் இருக்கு, விரும்பினா 10 சப்ஜெக்ட் எடுக்கலாம். 10 சப்ஜெக்ட் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஹாஃப் பேமெண்ட் தரலாம். ரைட்டா, ஹாஃப் பேமெண்ட் நீங்க பே பண்ணி கொள்ளலாம் 10 பாடம் எடுக்கிறதுனால. மற்ற பாடங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதே இதுதான். ஸோ அதுல மாற்றம் இருக்காது. ஸோ எனக்கு 1ஆம் 2ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய டீட்டெயில்ஸுகளை எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. இந்த சனி ஞாயிறுக்குள்ள எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. நான் அதை வச்சுதான் நான் அடுத்து செய்வேன். பிறகு லேட்டா மிஸ் நீங்க அந்த கிளாஸ் போட மாட்டீங்களா, இந்த கிளாஸ் செய்ய மாட்டீங்களா, அந்த மாதிரி கேட்டா என்னால முடியாது. ரைட்டா, அப்ப இதுலயும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து ரைட், இது நெக்ஸ்ட் இயருக்குரியது. இது எங்களுடைய பிளான். இதுக்கு நீங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் என்னால இதுல கண்டினியூ பண்ண முடியும். ரைட், அடுத்தது இப்ப நான் இந்த போன 2 மாசம் சயின்ஸ்
அண்ட் மேத்ஸ் பாடம் உங்களுக்கு போட்டு தந்தேன். டீச்சர்ஸை குறித்து ஏதாவது உங்களுக்கு சொல்ல விடுந்தா சொல்லலாம். மேத்ஸ் பாடம் எப்படி போகுது, சயின்ஸ் பாடம் எப்படி போகுது? மேத்ஸ் சார் படிப்பிக்கிறாரா, கிளாஸஸ் எப்படி போடுறாரா, என்ன செய்யறார்? சிவானுகா. teacher Swanagaku English medium okay miss இங்கிலீஷ் unit wise exam வைக்கிறா okay மேத்ஸ் ரெண்டுமே இங்கிலீஷ் maths மீடியம். மட்டும் மேத்ஸ் மட்டும். இல்ல maths மட்டும் தான் எடுக்கிறா மிஸ் ரைட் ஓகே. அப்படி மிஸ்ஸோட தானே? ஓ மிஸ் ஓகே அவ எக்ஸாம் வைக்கிறா ஓகே மிஸ் மற்றது நல்லா செய்துட்டு போறா ஸ்வானா ஓகே ரைட். அதான் எனக்கு Thank you, miss. இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லவங்க. நல்லவங்க மீன்ஸ் பிள்ளைகளுக்கு சரியா படிப்பிக்க கூடிய கொஞ்சம் ரஷ்ஷான ஆக்கள் தான், பட் பிள்ளைகளுக்கு சரியா படிப்பிக்க கூடிய ஆக்கள். ஸோ அதனாலதான் அவங்களோட எஃபர்ட்டுக்குரிய ஒரு என்ன சொல்றது ஃபேஷன் அவங்களுக்கு கிடைக்க வேணும். அதனாலதான் நான் பிள்ளைகளை சரியா கன்ஃபார்ம் பண்ண பாக்குறேன். மற்ற சயின்ஸ் எப்படி போகுது ஹன்ஸ்ரோஷன்? நீங்க ஹன்ஸ்ரோஷன் சயின்ஸ் எடுக்கிறீங்களா? No, miss. Science max மட்டும்தான் எடுக்கிறேன் miss. மேத்ஸ் மட்டும்தான். சயின்ஸ் யார் பிள்ளைகள் எடுக்கிறீங்க? விக்மார் இருக்கா? நான் எடுக்கிறேன் டீச்சர். இப்ரா ரைட். சொல்லுங்க, சயின்ஸ் என்ன மாதிரி போகுது? மிஸ் எப்படி படிப்பிக்கிறா? நல்லா படிச்சுட்டு வராங்க டீச்சர். நல்லா படிச்சு கொடுக்குறாங்கண்ணா. மேத்ஸ் எப்படி அம்மா போகுது ஹன்ஸ்ரோசர்? மேத்ஸ் எப்படி சார் எப்படி? நல்லா தான் மிஸ். நல்லதான் மிஸ். நல்லம்மா விளங்குதா சார்? படிப்பிக்கிறது விளங்குதா? எஸ் மிஸ். டவுட்ஸுகள் எல்லாம் கேட்குறீங்களா? இல்லாட்டிக்கு சார் படிப்பிக்கிறதையும் மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்களா? டவுட் எல்லாம் கேட்கிறேன், விளங்கப்படுத்தும் மிஸ். விளங்கப்படுத்து வரா. ரைட் ஓகே. சரி, அப்ப நீங்க தான் சொல்லணும், பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். இதை தொடர்றதா இல்லாட்டிக்கு மிஸ்ஸுடைய பக்கத்தை பாக்குறதா, என்ன செய்யறதுன்னு சொல்லி. நான் முடிஞ்ச வரை அடுத்த மாசங்கள்ல போடுவேன். எப்படி உங்களுக்கு டிசம்பரே நியூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினா ஓகே, இல்லாட்டிக்கு ஜனவரிக்கு போனா நல்லமா? என்ன சொன்னா சில பிள்ளைகளுக்கு டிசம்பர் தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ இப்போ ஏதோ லீவ் ஹாலிடே விட்டு திருப்பி தொடங்கி எக்ஸாம் சில பேருக்கு நடக்க போகுது டிசம்பருக்கு. ஸோ அதனால ஜனவரி ஸ்டார்ட் பண்ணினா நல்லமா, இல்லாட்டிக்கு டிசம்பர் லாஸ்ட் வீக்குகள்ல ஸ்டார்ட் பண்ணினா நல்லமா? என்ன நினைக்கிறீங்க பேரண்ட்ஸ்? நீங்க தான் சொல்ல வேணும். பிள்ளைகளுக்கு நியூ இயருக்குரிய கிளாஸஸ் நாங்க டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லாட்டிக்கு ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? யாராவது பேசலாம். யாராவது பேசினா தான் எனக்கு டைம் போய்கொண்டு இருக்கு. டீச்சர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் நடக்கும், இவைக்கு செகண்ட் வீக் அளவுல நடக்கும். அப்ப லாஸ்ட் வீக்ல நீங்க தொடங்கினா ஓகே இருக்கும்ல? டிசம்பர் லாஸ்ட் வீக். மற்றவர்களுக்கு என்ன மாதிரி? மிஸ் எங்களுக்கும் லாஸ்ட் வீக் தொடங்கினா நல்ல. ஏண்டா அந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் 8 மை எக்ஸாம் ஸ்டார்ட். ரைட் ஓகே. டிசம்பர் லாஸ்ட் தொடங்கினால டிசம்பர் லாஸ்ட் ஓகே. அப்ப எல்லாருக்கும் ஓகே தானே? டிசம்பர் லாஸ்ட் வீக்கள் மாதிரி நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் வீக் மீன்ஸ் 22nd மாதிரி 22nd மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? அப்ப நான் எனக்கு முடிஞ்சா காட்ஸ் கிரேஸ் இருந்தா பார்ப்போம், நவம்பர் டிசம்பருக்குள்ள மற்ற பாடங்கள் பார்த்துட்டு நான் டீச்சர்ஸோட கதைச்சிட்டு இன்னொரு மீட்டிங் ஒன்று போட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் டீச்சர்ஸ் டிசப்பாயிண்டட் ஆகிடக்கூடாது. மற்றது நீங்களும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. 1-2 பேர் 4 பேர் இருந்தாலும் ரெடியா இருப்பீங்க பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு. பட் அது ஓகே, அதை டீச்சர்ஸும் விரும்புவாங்களாம். சொன்னா அவங்க ஒரு நேரம் செலவழிச்சு பிள்ளைகளோட இருக்க விரும்புறாங்க. பட் அது நான் கிரேட் 6 to 9 கிரேட் 9 வரைக்கும் நாங்கள் கிளாஸ் எடுக்க தீர்மானிச்சிருக்கோம். ஸோ
அதனால எங்களுக்கு இப்ப டைம் டேபிள்களும் நான் போட வேண்டி வரேன். நான் டைம் டேபிள போட்டுட்டு டீச்சர்ஸை மாத்தி கொண்டெல்லாம் இருக்கலாது. ஸோ நான் அதுக்கு முதல் நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முதல் இன்னொரு மீட்டிங் ஒன்று வச்சு நான் பிள்ளைகள் கூட இருக்கிற பிள்ளைகளுடைய டீச்சர்ஸை நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ண பாக்குறேன். அப்படி இல்லையாச்சுன்னா ஐம் ரியலி சாரி. ஏன்னா நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்க நினைக்கிறேன். டீச்சர்ஸுக்கும் அதே ஒரு டைவரா இருந்துடக்கூடாது. எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து பர்சனல் கிளாஸஸ்கள் கொண்டு போறபடினால கொஞ்சம் எனக்கு பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். பட் சில டீச்சர்ஸ் இப்போ என்னோட ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறவங்க என்னோட இருக்கிறவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட டீச்சர்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ் அந்த மாதிரி தான் கண்டெக்ட்ல இருக்கணும். ஸோ அவங்க தூரங்கள்ல இருந்து தான் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க டீச்சர். ஸோ நான் சொல்லியிருக்கேன், இப்போ என்னோட நீங்க சேர்ந்து கொண்டா இந்த மாதிரி தான் நீங்க செய்ய வேணும்னு. ஸோ அப்போ அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கறது எங்களுக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருந்தா நல்ல மிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்ல வேணும். ஸோ அப்படி பிள்ளைகள் எங்களுக்கு கிடைச்சா நான் அவங்கள ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லைன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளோட தான் நாங்க கூட இருக்கிற பிள்ளைகளுடைய பாடங்களை மட்டும்தான் நான் செய்யறதுக்கு ஊக்குவிப்பேன். ஓகே தானே பேரண்ட்ஸ்? நான் வேற ஒன்றும் கூடுதலா நான் பேச விரும்பல. இன்னொரு மீட்டிங் ஒன்று வச்சுன்னு சொன்னா அது நான் கன்ஃபார்ம் பண்றதா இருக்கும். அதனால இன்னைக்கு நாளைக்கு சாட்டர்டே சண்டேக்குள்ள உங்களோட பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸோட எனக்கு அனுப்பி வையுங்க. என்ன பாடம் எடுக்க போறாங்க, நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றதா இருந்தா என்னென்ன பாடம் எடுக்க போயிடும், இப்படி செய்ய போயிடும்ன்றது எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று அனுப்பிவிடு. ரைட், ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸுகள் எதுவும் கேட்க இருந்தா, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல இருந்தா சொல்லலாம் பேரண்ட். டீச்சர் சிவானுக்காக்கு இந்த வெனிஸ்டேல வர கிளாஸ் வந்து 7க்கே போடக்கூடிய மாதிரி இருக்குமா? ஏனென்றா ஐசிடி கிளாஸ் டியூஷனால வரவே 6 ஆகுது. அப்ப கொஞ்சம் டிலேயா ஜாயின் பண்றாதான். வேண்டாமா, நான் கொமனாத்தானே போடுறது. இப்போ ஒரு ஆளுக்குன்னு பார்த்தா சிலது மற்ற பிள்ளைகளுக்கு இடையூறா இருக்குமோ தெரியல. இப்ப எனக்கு வந்து வெனிஸ்டே நான் 6க்கு இருந்தேன்னு சொன்னா நான் எழும்புறது 9 மணிக்கு தான் நான் எழும்புவேன். 6க்கு இருந்தேன்னா எனக்கு தொடர்ந்து 3 பாடம். எனக்கு இதுல எப்படி மாத்துறேன்னு தெரியல. இப்ப எல்லாமே இவங்க தான். இப்ப இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பர்சனல் கிளாஸ் ஒன்று டேல வருது, மற்ற 2மே இவங்கிட்ட தான். ஸோ இப்ப இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மாத்திக்கல. எங்க மற்ற பாடங்கள் சயின்ஸ் மேத்ஸ் அது கொஞ்சம் கிளாஸ் ஆக பார்க்கும். ஒரு ஆளுக்காண்டி மாத்திக்கல. அது ஒரு பிரச்சனை இருக்குதான். பரவாயில்ல. இப்ப சிவானுகாக்கு நான் எப்படி என்னுடைய பாடங்கள் எப்படி நான் வீடியோ ரெக்கார்டிங் போடுவேன். அது நீங்க பார்த்து கொள்ளலாம். மற்ற பாடங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அந்த டீச்சர்ஸுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க அந்த இதுக்குள்ள அவங்க இன்னும் ட்ரெயின் ஆகல. அவங்க எனக்கு அதை ஷுவர் பண்ணல. அதனால அவங்களோட கிளாஸை கொஞ்சம் மிஸ் பண்ணாம பாருங்க. என்னுடையது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் எப்படியும் வீடியோஸ் போடுவேன் உங்களுக்கு. அதனால பிரச்சனை இல்லை. நீங்க என்ன கேட்கலாம். இப்போ முழங்கிலன்னு சொன்னாலும் மிஸ்ட கான்டாக்ட்ல நீங்க கால் பண்ணலாம், கேட்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. சிவானுங்க அதை யோசிக்க வேணாமா. நெக்ஸ்ட் இயருக்கு நான் வேற டைம் டேபிள் ஒன்று தான் மாறும். வேற டைம் டேபிள் ஒன்று மாறும். ஸோ அதுல பார்க்கலாம், பார்ப்போம். வேற யாராவது பேரண்ட்ஸ் ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா நாங்க மீட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, எல்லாருக்கும் ஏதாவது இருந்தா சொல்லலாம். மிஷேல், மிஷேல் இருக்கிறீங்களா? மிஷேல், வாஷினி, யாருனி, யாருமே வீடியோ ஒன்னுல இல்ல. யாரு ஹன்சோஸ் மட்டும்தான் வீடியோ ஒன்னுல இருக்கிறாங்க. ரைட், வாஷினி அம்மா ஏதாவது சொல்ல இருக்கா? ஐசிடி மட்டும் கண்டினியூ பண்றா மிஸ். அவருக்கு ஐசிடில ஒரு இஷ்யூவும் இல்ல. ரைட்டா, ஓகே 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 மிஸ். ஓகே, தேங்க் யூ. ரைட், ஓகே. பட் அவங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தா நீங்க என்னோட கண்டக்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை.
ரைட் ஓகே. அப்போ இன்னைக்கு இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கொள்வோம். நிறைய பேர் வரையில. ரைட் ஓகே, பாப்போம். ஓகே பேரண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இதில் ஜாயின் பண்ணின எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களோட பிள்ளையுடைய டீட்டெயில்ஸ்லையும் எனக்கு ஒருக்கா தாங்க. ரைட் ஓகே, எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ, குட் நைட், see you soon. சீக்கிரம் இன்னொரு மீட்டிங்ல சந்திப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். Thank you, Miss. Bye, Miss. Thank you, Miss. Bye. Bye bye.